2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 2 கொரிந்தியர் 5:17 எல்லாரும் சேர்ந்து படிப்போம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவர்கள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. போன வாரத்தில் இந்த இடத்துலேருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் செய்ய ஆரம்பித்தோம். கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம், நாம் என்னவாக இருக்கிறோம், நமக்கு என்ன நடந்திருக்கிறது என்கின்ற காரியத்தெல்லாம் படிக்க ஆரம்பித்தோம். போன வாரத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மீட்பிலே என்ன நடந்தது என்பது அவர்களுக்கு தெரியாததாகவே இருக்கின்றது, புரியாததாகவே இருக்கின்றது. இதை எந்த அளவுக்கு நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையின் தராதரம் மாற்றப்பட ஆரம்பிக்கும். இப்போ இருக்கிற நிலைமையில் கிறிஸ்தவர்கள் இருக்க முடியாது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி புண்ணியத்தின் மூலமாக ஏராளமான நன்மைகள் நமக்குள்ளாக ஏற்பட்டிருக்கிறது, நமக்குள்ளாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு அபார மாற்றம் நமக்குள்ளாக உண்டாயிருக்கிறது என்பதை பற்றி தான் போன வாரத்தில் படிக்க ஆரம்பித்தோம். இதை படிக்கும்போது இன்னொரு காரியத்தை சொன்னேன். அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே எப்படி பரலோகம் போக வேண்டும் என்பதில் தான் குறியாக இருக்கின்றோம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் பரலோகம் கன்ஃபார்ம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களாகிய நாம் இந்த பூமியிலே எப்படி வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை பற்றி தான் வேதம் அதிகமாக போதிக்கிறது. அன்றைய நேரத்தில் நம்முடைய திருச்சபையை குறித்து சிலருக்கு ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கும். என்ன குற்றச்சாட்டுகள்னால், நீங்கள் என்ன பரலோகத்தெல்லாம் பற்றி போதிக்க மாட்டேன்றீங்க, வருகையெல்லாம் பற்றி போதிக்க மாட்டேன்றீங்க என்ற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்கும். வருகை இருக்கிறதா? இருக்கிறது. கண்டிப்பாகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை நாம் விசுவாசிக்கின்றோம். ஆணித்தரமாக நம்முடைய திருச்சபை நம்புகிறது, கர்த்தருடைய வருகை கண்டிப்பாக இருக்கும் என்று சொல்லி. அதே போல் பரலோகம் இருக்கிறதா? அதையும் நம்முடைய திருச்சபை விசுவாசிக்கின்றது, பரலோகம் என்ற ஒன்றையும் விசுவாசிக்கின்றது. இந்த வேத புத்தகம் கிட்டத்தட்ட எத்தனை புஸ்தகங்கள் இருக்குது? இந்த வேதத்தில் 66 புஸ்தகம் இருக்குது. இந்த 66 புஸ்தகத்தில் பரலோகத்தை பற்றி எழுதப்பட்ட புஸ்தகங்கள் எத்தனை புஸ்தகம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கடைசியில் சொல்லப்பட்ட வெளிப்படுத்தின விசேஷம், பிற்பாடு தானியல் புஸ்தகம். இது ரெண்டுமே இயேசு கிறிஸ்துடைய அவருடைய பரலோகம், அவருடைய வருகை, இவைகளெல்லாம் பற்றி சொல்லுகின்ற ஒரு 2 புஸ்தகம். இடையில பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 சுவிசேஷத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரங்கள் பரலோக வாழ்வை பற்றியும் அவருடைய வருகை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்த பர்சன்டேஜில் போட்டோம்னா 100க்கு ஒரு 2% இப்போ இப்படி மட்டும்தான் பரலோகம் வருகை பற்றிலாம் போதிக்கப்பட்டிருக்குது வேத புத்தகம். ஆனால் வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரலோகத்தை பற்றி பேசின விஷயங்களே கிட்டத்தட்ட 5% அப்படின்றாங்க. 5% மட்டும்தான் அதை பற்றிலாம் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்பதை பற்றி தான் 95% பேசியிருக்கிறதாக வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி செய்தவைகளெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகவே பரலோகம் இல்லைன்னு சொல்கிறோமா? இருக்குது. வருகை இல்லைன்னு சொல்கிறோமா? இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், கிறிஸ்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ரெண்டுலுமே கவனம் செலுத்திட்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்வில் ஒரு 0%, ஒரு வெற்றி இல்லை, ஒரு சுகம் இல்லை, ஒரு நல்லா இல்லை, ஒரு சொல்கிற மாதிரி வாழ்க்கை இல்லை, அவர் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ சொன்னாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாமலேயே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தை விட்டெல்லாம் அவர்கள் போயிருக்கிறதை நாம் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கின்றோம். ஆகவேதான் நம்ம என்ன அதிகமாக போதிக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு கற்றுக் கொடுத்தாரோ அவைகளை நாம் போதித்து கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் பரலோகமே பூலோகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்குது. அப்போ கொஞ்சம் கவனிக்கணும், ஏன் பரலோகம் பூலோகத்தை பற்றி பேசுது, எதுக்காக அதை பற்றி பேசுகிறது, இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? எல்லாரையும் பரலோகத்துக்கு உடனே இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே பரலோகத்துக்கு போகணுன்னா இந்த உலகத்தில் யாருமே இன்றைக்கி கிறிஸ்தவங்களே இன்றைக்கி இருக்க முடியாது. சொல்லி பாருங்க, கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே அடுத்தது பரலோகம் தான் அப்படின்னு சொன்னோம்னா இந்த உலகத்தில் யாராவது கிறிஸ்தவங்க இருப்பார்களா? என் பக்கத்தில் யாராவது இருப்பாங்களா? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட உடனே பரலோகம் போனால் அப்படி யாராவது கிறிஸ்தவ இந்த உலகத்தில் இருப்பார்களா?
இருக்கவே முடியாது. இப்போ யார் தான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும், யார் போதிக்க முடியும்? இப்போ எங்களை எடுத்துங்க, ஊழியக்காரெலாம் எங்களை எடுத்துங்க. இப்போ நாங்கள் இயேசு கிறிஸ்துவ உடனே பரலோகம் போனோமா, அடுத்தது யார் கிறிஸ்துவை அறிவிக்க முடியும்? கிறிஸ்துவை பற்றி எப்படி பறைச்சாற்ற முடியும்? ஆகவே தான் நான் சொல்கிறோம், ரட்சிக்கப்பட்டீர்களா, பரலோகம் என்று ஒன்று இருக்குதா, இருக்குது, போவோமா, போவோம், இயேசு கிறிஸ்து வருவார். அதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆனால் அதில் ரொம்ப கவனம் செலுத்துறதை விட இந்த உலகத்தில் தேவன் நம்முடைய வாழ்வில் ராஜாவாக இருந்து ஒரு நாள் பரலோகம் போவோம், அங்கேயும் ஒரு ராஜாவாக இருந்து ஆழ்வார். அதற்கு முன்பாக இங்கேயே பரலோகத்தின் முன் ருசியை நாம் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் அவர் ராஜாவாக இருந்து ஆள்கிற ஒரு வாழ்வு. ஆமென். அந்த வாழ்வு இந்த பூமியில் வாழணும். அந்த வாழ்க்கை வாழ்கிறது மட்டுமல்ல, அவருடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பை பற்றி பார்க்கும்போது மாபெரும் மாற்றம், அபார மாற்றம், இதெல்லாம் நம்முடைய வாழ்விலே எப்படி உண்டாகிறது என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று பார்க்கும்போது பவுல் சொல்கிறார், நீங்கள் புது சிருஷ்டி என்று சொல்கிறத வேதத்தில் பல இடங்களில் நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இப்போ இந்த புது சிருஷ்டி என்று சொல்லும்போது என்ன அர்த்தம், எந்த இடம் அப்படின்போது இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவனாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நமக்கு வேறு பிரித்து காண்பிக்கக்கூடியது என்ன அப்படின்போது, தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதன் ஆவியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு ஆன்மா என்ற ஒன்று உண்டு, இந்த ஆவியும் ஆன்மாவும் இணைந்து இந்த சரீரம் என்ற வீட்டுக்குள் வாழ்கிறது என்பதை பற்றி தான் போன வாரம் ஆரம்பித்தோம் இல்லைங்களா? நீங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாடியில் இந்த சரீரம் கிடையாது. அன்றைக்கு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், சரீரம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிறதுனால நம்ம யாருன்னா நம்ம இந்த ட்ரெஸ்ஸு, இந்த உடம்பு, இந்த கண்ணு, காது, மூக்கு, இதை வச்சுட்டு இவங்க அவங்கன்னு சொல்லி நம்ம ஒரு ஐடென்டிஃபை, ஒரு அடையாளத்தை நம்ம வைத்துருவோம், இவங்க அவங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நீங்கள் யார், நாம் யார்? இந்த சரீரம் மட்டும்தான் நாம், அது கிடையாது. உண்மையில் சொல்லப்போனால் இந்த சரீரத்தை விட நீங்கள் மேலானவர்கள். உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஆவி ஒரு மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லியான ஒன்று, ஒரு விலையேற பெற்ற ஒன்று. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியும் உங்களுக்குள்ளே இருக்கின்ற ஒரு ஆன்மாவும் விலையேற பெற்ற ஒன்று. இந்த சரீரமும் விலையேற பெற்றது தான். ஏன் சரீரமும் விலையேற பெற்றதுன்னு மூன்றாவது சொல்கிறேன்னா, ஆவி, ஆத்மா விலையேற பெற்ற ஒன்றை வைக்கின்ற ஒரு இடமும் விலையேற பெற்ற ஒரு இடம் தான். என்ன சொல்லப்போனால் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுமே விலையேற பெற்றது. அதில் ரொம்ப மோர் தென் காஸ்ட்லி என்னன்னா நம்முடைய ஆவி என்பதை பற்றி போன வாரத்தில் நம்ம கொஞ்சம் அதை வைக்கலாம் பற்றி நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். இந்த உலகத்திலே நாம் முதல் இந்த உலகத்தில் பிறக்கும்போது, மனிதன் பிறக்கும்போது எப்படி இந்த உலகத்தில் மனிதன் உண்டானான் என்று பார்க்கும்போது, கர்த்தர் மண்ணிலிருந்து மனுஷனை உண்டாக்குனார். இன்றைக்கி நீங்களும் நானும் எங்கிருந்து உண்டானவர்கள் என்று சொன்ன போனால் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்த இடம் மண்ணிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த சரீரம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் இந்த மண்ணிலிருந்து வந்திருக்குது. சொல்லுங்கள், நாங்கள் மண்ணிலிருந்து வந்தவங்க. யார்? இந்த சரீரம். அதாவது விஞ்ஞானத்தில் பார்த்திங்கன்னா இந்த சரீரத்தில் இருக்கின்ற மூலக்கூறுகளும் மண்ணில் இருக்கிற மூலக்கூறுகளும் அது இசைந்து வரும். நீங்கள் ஆராய்ச்சி இன்றைக்கி அதெல்லாம் நிறையா காலையிலேயே அதெல்லாம் போட்டோன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட் இருக்கும். ஆனால் புரிஞ்சுக்கங்க, மண்ணுக்கும் மனுஷனுக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ஒன்றும் அந்த காலகட்டத்தெல்லாம் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனால், இப்போ தான் ஏதாவது கையில் அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, உடனே இதெல்லாம் போசுகிறாங்க. அப்போயெல்லாம் அடிபட்டுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க? அப்படிங்களா? இளம்பிள்ளையில் அப்படி தான் பண்ணுவாங்களா? பார்த்துருக்கீங்களா? அதுக்குன்னு இப்போ போய் நீங்கள் ஏதோ ஒரு மண்ணு தூக்கி போட்டு அப்புறம் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கொஞ்சம் ஞானமாக அதை எப்படி பக்குவமாக சில பண்ணுறவங்க மட்டும் தான் கரெக்டாக எடுத்து போடுவாங்க. நீங்கள் பாட்டுக்கா மண்ணு தூக்கி போட்டு அப்புறம் ஏதாவது இதாச்சுன்னா என்கிட்ட இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது, ஓகேங்களா? அந்த முறையில் போட்டால் கரெக்டாக ஆகும். சொல்லுங்கள், பக்கத்தில் இந்த விபரீத விளையாட்டுலாம் விளையாடாதீங்கன்னுங்க. அப்புறம் அந்த கல் போய் உள்ள புண்ணில் மாட்டிக்கிட்டு அது போய் குத்திக்கிட்டு அது போய் தளத்தை உண்டு பண்ணிவிட்டு அப்புறம் பாஸ்ட்டு தான் ஐயா சொன்னார், அந்த காலத்தில் சரீரத்தை அடிபட்டுச்சுன்னா கொஞ்சம் மண்ணு தூக்கி போடுவாங்க அப்படின்லாம். அதுக்குன்னு சில டெக்னிக்கு இருக்குது, அதன்படி தான் பண்ண வேண்டும். சரி, ஓகே, என்ன சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்குங்க. அதுதான் ஒரு சரீரம் இறக்கும்போது கூட மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ
மண்ணுக்கே போவாய் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா லாஸ்ட்டில் ஃபைனல் குழியில் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஊழியக்காரங்க அதை சொல்லி மண்ணை தூக்கி போடுவாங்க. எல்லோரும் மண்ணை தூக்கி போடுறோம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கே போவாய். மனிதன் அதிகமாக அறிந்து வைத்திருப்பது இந்த சரீரம் மட்டும்தான் அறிந்து வைத்திருக்கிறான். மனிதன் அதிகமாக வாழ்வதை இந்த சரீரத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். கூட்டி கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் 24 மணி நேரத்தில் எதற்காக அதிகமாக வாழ்கிறீர்கள் என்று கணக்கிட்டீங்கன்னா ஒரு 80% சரீரத்துக்காகவே இருக்கும். நல்லா கவனமாக கேளுங்க. இந்த செய்தி நீங்கள் முடிகிறதுக்குள்ளே உங்கள் உள்ளே இருக்கின்ற ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குற ஒரு ஆளாக மாறுவீங்க. ஏன்னா நம்ம அதற்காக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இங்கே வந்திருப்பது எதுக்கு தெரியுங்களா? உங்களுடைய ஆவிக்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் சாப்பாடு கொடுக்க தான். ஒரு போஷாக்கு பரிமாற வந்திருக்கிறோம். இந்த போஷிக்க வந்திருக்கிறோம். எதுக்கு போஷிக்க வந்திருக்கிறோம்? சும்மா வந்து உட்காந்துட்டு அப்படி ஃபேன் கேரில் உட்காந்துட்டு இல்லைங்க நைட்லாம் தூக்கமே வரலைங்கய்யா, இங்கே சர்ச்சில் போய் உட்காந்தாதாங்க கொஞ்சம் நிம்மதியான தூக்கம் வருதுன்றதுக்காக தூங்க வந்திருக்கீங்களா? கிடையாது. நல்லா கவனமாக கேளுங்க. எதுக்கு வந்திருக்கிறோம்? சரீரத்துக்காக அல்ல, உங்களுடைய ஆவிக்கும் உங்களுடைய ஆத்துமாவிற்கும் போஷாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் வந்திருக்கின்றோம். ஆகுதான் இன் கிரைஸ்ட் சொல்லுங்கள். இன் கிரைஸ்ட் சொல்லுங்கள். இன் கிரைஸ்ட் நல்லா சொல்லுங்கள். இன் கிரைஸ்ட். இன் கிரைஸ்ட்னு சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. சொல்லுங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள். ஆமென். சரி, நம்ம எல்லோரும் எங்கே இருக்கிறோம்? என்றைக்கு நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அடுத்த ஸ்தானமே, அடுத்த இடமே பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் நம்மை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து வைத்து விட்டார். நம்முடைய அடுத்த இடமே எங்கன்னா கிறிஸ்துவுக்குள். இன்னும் சொல்லப்போனால் குட்டி பரலோகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே பரலோகத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் எங்கே இருக்கிறீங்க? பரலோகத்துக்கு போனாலும் கிறிஸ்துவோடு தான் இருக்க போகிறோம். இந்த பூமியிலேயும் நம்ம யாரோட தான் இருக்க போகிறோம் என்றால் கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட தான் இருக்க போகின்றோம். கவனிங்க. ஆதியிலே மனிதனை உண்டாக்கும் போது மண்ணிலிருந்து உண்டானவர்கள் நாம் எல்லாருமே. ஆனால் என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு பாருங்க, அப்பையும் ஒரு சிருஷ்டிப்பு நடந்துச்சு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு சிருஷ்டிப்பு. அதுவே ஒரு அபார சிருஷ்டிப்பு. ஒரு மனுஷன் உண்டாக்கப்பட்ட விதமே ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு சிருஷ்டிப்பு, ஒரு படைப்பு இல்லைங்களா? ஆனால் ரட்சிக்கப்படும் போது நடக்கின்ற ஒரு இன்னொரு விஷயம் என்னன்னா, அது இன்னொரு படைப்பு, அது புது படைப்பு, புது இனம். நான் சொல்கிறேன், அந்த இனத்தை விட ஆதாம் எப்படி உண்டாக்கப்பட்டனோ அந்த இடத்தை விட மண்ணிலிருந்து மனுஷன் உண்டானா. ஆனால் இன்று ரட்சிக்கப்படும் போது மண்ணிலிருந்து நாம் உருவாகவில்லை, கிறிஸ்துவிலிருந்து நாம் உருவாகின்றோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ரட்சிக்கப்படும் போது நடக்கின்ற ஒரு காரியம், கிறிஸ்துவிலிருந்து நாம் ஒரு புதிய மனிதனாக உருவாக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள். சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள். ஓகேங்களா? சரி, வசனத்துக்கு போவோம். கொலோசியர் புத்தகம் போவோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். இங்கிருந்து ஒரு சில காரியத்தை சொல்லிவிட்டு நான் திரும்ப செய்திக்குள்ளே உள்ளே போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். படிங்க. 16, 17, 18 வாக்கிய வசனங்களை படிங்க, பார்க்கலாம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. படிங்க. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும். போதும். இந்த இடத்துல பாருங்க, திரும்ப திரும்ப ஒரு வார்த்தையை பவுல் குறிப்பிட்டு சொல்கிறத நீங்கள் கவனித்து பாருங்கள். இதுவரை நீங்கள் வேகத்தில் பைபிள் படிச்சிருப்பீங்க. இனிமேல் இந்த டாபிக் ஆரம்பித்தது நீங்கள் படிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல பார்க்குறோம், ஏனென்றால் 16ஆம் வசனத்தில் ஏனென்றால்னு சொன்ன பிற்பாடு அடுத்த ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை? அவருக்குள். சொல்லுங்க, அவருக்குள். அவருக்குள் வருதா? அவருக்குள், கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க.
இங்கே இருக்கிற எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்ட, நம்ம இந்த காண்கின்ற உலகத்தில் இருக்கிற எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று. எல்லாம் எங்கிருந்து சிருஷ்டிக்கப்பட்டதுன்னா அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்புறம் சொல்றார், பரலோகத்துள்ளவைகளும் பூலோகத்துள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும். எவ்வளோ சொல்கிறார் பாருங்க. பரலோகத்தில் என்னென்னலாம் இருக்குது அது, பூலோகத்தில் என்னென்னலாம் இருக்குது அவைகள், சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களாலும் கர்த்தத்துவங்களாலும் துரைத்தனங்களாலும் அதிகாரங்களாலும் சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் யாருக்குள்? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. இப்போ கவனிக்கிறீங்களா? வேதத்தை கொஞ்சம் படிக்கும்போது பவுல் எவ்வளோ ஷார்ப்பாக பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. நான் போன வாரமே சொன்னேன், புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்களும் இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தார், அவருடைய பிறப்பை பற்றி, எப்படி பிறந்தார், எப்படி வந்தார் என்கின்ற காரியத்தை பற்றி தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் ஏன் வந்தார், எதுக்காக வந்தார், இந்த உலகத்தில் என்ன செஞ்சார், இவைகளை பற்றியெல்லாம் அழகாக போதிக்கப்படுகின்றதே. அப்போஸ்தலர் யூதா வரையிலும் அழகாக பல விஷயங்களை எடுத்து நமக்கு காண்பித்திருக்கிறார். கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக என்ன நடந்தது, என்ன மாற்றம் ஏற்பட்டது. கல்வாரி சிலுவையிலே முதல் 4 சீசன் உயிர்த்தெழுதலோடு பரமேறுதலோடு முடியுது. ஆனால் அந்த கல்வாரி சிலுவையில் நடந்த விஷயம் என்ன, மீட்பில் நடந்த விஷயம் என்ன, இரத்தத்தில் நடந்த ஒரு விஷயம் என்ன, அவருடைய நாமத்தில் இருக்கின்ற அதிசயம் என்ன, அவருடைய வார்த்தையில் இருக்கின்ற அற்புதங்கள் என்ன என்பதெல்லாம் பற்றி அப்போஸ்தலர் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இந்த இடத்துல கொலோசியரில் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு சாம்பிளாக தான் சொல்கிறேன். இந்த கொலோசியரில் சொல்கிறாரு, அவருக்குள் நிலை இருக்கிறது, நிலை நிற்கிறது. அப்புறம் மட்டும் இல்லை, 19 சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கவும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கல, இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள். சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஆமென். உங்கள் இடம் எங்கே? இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் ஒரிஜினல் பிளேஸ், ஒரிஜினல் இடம் நம்ம எங்கன்னா நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்றோம். பாருங்கள், பழைய ஏற்பாடு முழுவதுமே இதை பற்றி தான் அதிகமாக போதிக்குது. ஒரே ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மட்டும் பழைய ஏற்பாடு எடுத்துகிட்டு அவர் புதிய ஏற்பாடு பல காரியம் சொல்கிறார். ஓகேங்களா? பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு பெரிய ஒரு காரியத்தில், அற்புதத்தில், அதிசயத்தில் ஒரு உதாரணங்களை பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 5 அதிகாரம் வரையிலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மனுஷனுடைய படைப்பெல்லாம் பார்க்குறோம். 6ஆம் அதிகாரத்திலே மனிதனுடைய வீழ்ச்சிகளை பார்க்குறோம். மனிதன் நிறைய பெருக ஆரம்பித்த உடனே அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு தேவன் என்ன பண்ணார்னா, இந்த உலகத்தை அவர் வாஷ் அவுட் பண்ணணும்னு பார்த்தார், உலகத்தை கழுவணும்னு பார்த்தார். அப்போ என்ன பண்ணார்னா, இந்த உலகத்தில் நீதிமானாக எண்ணப்பட்டவர் நோவா இல்லைங்களா. நோவா, அவனுடைய குமாரர் 3 பேருடைய மனைவி, அவருடைய மனைவி, இவங்க மருமகள் சேர்த்தா கிட்டத்தட்ட 8 பேர். 8 பேரை தேவன் காப்பாற்ற முடிவு கொண்டு அவர்களுக்காக ஒரு பேழையை உண்டு பண்ண ஆரம்பித்தார். சொல்லுங்கள், பேழை. பேழை என்னது? கப்பல். சொல்லுங்கள், கப்பல். பேழைன்னு சொன்னால் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் பேழைன்னா சில பேருக்கு புரியாது. இன்னும் கொஞ்சம் நாள் கப்பல்னா கூட கொஞ்சம் யோசிப்பாங்க, கப்பலா அப்படின்லாம். ஓகே, சொல்லுங்கள், கப்பல். முத கப்பல் கட்டினவர் நம்ம ஆண்டவர் தான். யார் மூலமாக? நம்ம நோவா மூலமாக. இந்த முழு உலகமும் அழிக்கப்பட போகின்றது, தண்ணீர்னால் அழிக்கப்பட போகிறாரு. ஆனால் அந்த 8 பேரையும் மட்டுமல்ல, 8 பேரோடு கூட இந்த உலகத்தில் இருக்கிற சில மிருகஜீவன்களும் காப்பாற்றப்பட்டது என்று நாம் வேதத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ யாரெல்லாம் பேழைக்குள்ளே கிட்டத்தட்ட அந்த நேரத்திலே கிட்டத்தட்ட 120 வருடங்கள் பிரசங்கம் பண்ணார்னு நம்ம வேதத்தில் வேறு படிக்கிறோம் இல்லைங்களா. பிரசங்கமே அவ்வளோ ஓடிட்டு இருக்குது. தேவன் நீதியை பற்றி போதிக்கிறார். நோவா ஒரு அழைப்பு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு யாருக்குமே, பேழைக்குள் வருவதற்கு யாருக்குமே விருப்பம் இல்லாமல் போச்சு. மழை வரப்போகுதுன்றாரு. அதுவரையிலும் பார்த்தீங்கன்னா மழை பெய்யல, பனி தூறல் இருந்தது. மழைன்ற ஒரு காரியத்தை பார்த்துக்க, பனித்தூறல் மூலமாக தான் இந்த பூமியே இன்னும் சொல்லப்போனால் ஒரு குட்டி ஊட்டி மாதிரி இல்லைங்களா. இப்போ ஊட்டிலாம் போனீங்கன்னா எப்போதுமே சில்னஸ், ஏற்காடுலாம் மேலே போனோம் எப்படி ஒரு சில்னஸ் இருக்குதோ, சில பேர் சம்மர் சீசன் வந்தாலும் எப்படியாவது கொஞ்சம் மேலே போகணுன்னு ஆசை. மேலே போகணுன்னா ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி போய் கொஞ்சம் அவங்க ஹில் ஸ்டேஷனில் இருக்குன்னு ஆசைப்பட்றாங்களோ, அந்த மாதிரி தான் இந்த பூமி உலகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ஒரு கூல் சிஸ்டமில் ஒரு நல்ல அருமையாக ஒரு அட்மாஸ்பியரில் இருந்துச்சு. மழையை பார்த்ததில்ல. நம்மால் பிரசங்கம் பண்ணுறார், மழை வரப்போகுது, கடவுள் இந்த உலகத்தை
மழை தண்ணீர்னால் அழிக்கப்பட போராடும் போது மக்கள் நம்பலை, அதை ஏற்றுக்கொள்ளலை. நம்ம நோவாவை வந்து பைத்தியக்காரன்னாங்க, நோவாவை கேலி பண்ணாங்க, நோவாவை கிண்டல் பண்ணாங்க, நோவாவை இப்படி தான் பழி சொல்லணும், அவ்வளோ பழிகள். இப்போ கூட நம்ம போய் கிறிஸ்துவ பற்றி உலகத்தில் அறிவிக்கும் போது உடனே பைத்தியக்காரன்னுவாங்க இல்லைங்களா? என்ன இப்படிப்பட்ட காரியத்தில் சொல்கிறேன், நம்புகிற மாதிரியா இருக்குதுயா? என்னமோ இப்படி நடக்க போதா, அப்படி வரப்போதா, இதாக போதான்னு சொல்லி இன்றைக்கும் நம்ம கிறிஸ்துவ பற்றி உலகத்தில் அறிவிக்கும் போது சில நேரத்தில் நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா பைத்தியக்காரர்கள் போல தான் மக்கள் நினைக்கிறாங்க. பரவாயில்ல, அவர்கள் பார்வைக்கு பைத்தியக்காரர்களாக இருக்கிறோம், ஆனால் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஓகேவா? ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, யாரும் பிரசங்கத்தை செவி கொடுத்த மாதிரி தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரியும், பைபிள் நீங்கள் படிச்சிருப்பீங்க, 8 பேர் பேழைக்குள் சென்றார்கள், பேழைக்குள் சென்றவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். படிச்சிருக்கீங்களா? எத்தனை நாள் மழை பெஞ்சது? 40 நாள் மழை பெஞ்சிச்சா? எத்தனை நாள் காய்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு? காய்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருடம் ஆயிடுச்சு. காய்கிறதுக்கே அவ்வளோ நாள் ஆயிடுச்சு, வந்து 1 வருடத்திற்குள்ளாக ஆயிடுச்சு காய்கிறதுக்கு, வெளியே வரத்துக்கே. அவங்க வந்து யோசிச்சு பாருங்க, பேழைக்குள் சென்றவர்கள், பேழைக்குள் சென்ற மிருகங்கள் காப்பாற்றப்பட்டது. கவனிங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கிறிஸ்துவு தான் அந்த பேழை. இதை பற்றிலாம் ஒரு நாள் நல்லா விலாவாரியாக நம்ம எடுத்து பேசுவோம். இன்னும் டீப்பாக அந்த பேழையெல்லாம் நல்லா பேசலாம், இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இன்றைக்கி புரிஞ்சுக்கிங்க, கிறிஸ்துவுக்குள் பேசுகிறதுனால பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே எந்த ஒரு மனிதன் இந்த சுவிசேஷத்துக்கு சேவை கொடுத்து பேழைக்குள் சென்றார்களோ அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்றது. இன்றைக்கு யார் யாரெல்லாம் பேழையாகி கிறிஸ்துவுக்குள் வருகிறார்களோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஆகவே சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நமக்காக இந்த உலகத்தில் வந்தார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், அவர் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றெல்லாம் போதிக்கும் போது மக்கள் விசுவாசித்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நல்லா கவனிங்க, அவங்க இதில் வராங்க, ஒரு பேழைக்குள்ளே வந்துடுறாங்க. அன்றைக்கி 8 பேர் போனாங்க, இன்னைக்கு நிறைய மக்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறீர்கள். நம்மளாம் இப்போ எங்கே உட்காந்துருக்குறோம்? பேழைக்குள்ளே உட்காந்து. எந்த பேழைக்குள்ளே உட்காந்து? கிறிஸ்துவாகிய பேழைக்குள், அவருக்குள்ளே உட்காந்துருக்குறோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். அதுதான் நமக்கு வாழ்வு உண்டு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் இந்த பூமியிலே எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் ஒரு புது சிருஷ்டிப்பு, புது படைப்பாக, புது இனமாக இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லோரும் சொல்லுங்கள், நான் ரொம்ப சேஃபாக இருக்கிறேன்னுங்க. சொல்லுவாங்க, ஏங்க நாங்கள் இருக்கிற வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேஃபு. என்ன சேஃபுன்றீங்க? சில வீட்டில் கம்பளி பூச்சி இருக்கும், சில வீட்டில் தேள் இருக்கும், சில வீட்டில் பூரா இருக்கும், சில வீட்டில் பாம்புகள் இருக்கும். அவங்க வீட்டில் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு ஏயா சேஃபாக இருக்கிறோன்னு சொல்கிறீங்க, எங்கள் வீட்டை வந்து பார்த்துருக்கிறீங்களா, எப்படி இருக்குன்னு, டஞ்சனாக இருக்குன்னு, எப்படி இருக்கணும், இதை போய் சேஃப்ன்றீங்களே. உண்மையை சொல்ல போனால் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சேஃபாக தான் இருக்கிறீங்க. சொல்லுங்கள் பக்கத்தில், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். ஆமென். எந்த பாதுகாப்புனா கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் நாம் இருக்கிறதுனால இந்த உலகத்திலே யாருமே பாதுகாக்க முடியாத பெரிய பாதுகாப்புக்குள் நாம் இருக்கிறோம். ஆமென். ரொம்ப சந்தோஷப்படணும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமக்குள்ளாக மிகப்பெரிய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறோமே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்கள் பக்கத்தில், நீங்கள் ரொம்ப சேஃபாக தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் பார்த்துக்கம்மா, பார்த்து இல்லைப்பா, நல்லா அன்றைக்கி நேரத்தில் சொல்லுவாங்க, வெளியே போகும்போது பார்த்து போங்க. நான் நல்லா சேஃபாக தான் இருக்கிறேன், சேஃபாக தான் இருக்கிறேன். யாருக்குள்ளே இருக்கிறேன்? என்னுடைய பொசிஷன், என்னுடைய அந்தஸ்தே, என்னுடைய நிலையே, என்னுடைய நிலைமையே எங்கே இருக்குதுன்னா, நான் வந்து பாதுகாப்பற்ற நிலைமையில் இல்லை. இந்த உலகத்திலே மிகப்பெரிய யார்? கிறிஸ்து தான் இந்த பூமியிலே மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்குள் இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே தஞ்சம் புகுந்திருக்கிறோம். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஏன் சொல்றாரு சங்கீதக்காரனா? உன் சேஃப்டி சாதாரண சேஃப்டி இல்லைப்பா, சாதாரண பாதுகாப்புக்குள்ள இல்லை, கிறிஸ்து என்ற பாதுகாப்புக்குள்ள இருக்கிற. ஆகவே தான் சொல்றாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இப்போ புரிஞ்சுச்சிங்களா எங்கே இருக்கிறீங்க?
பேழைக்குள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்குள்ளாக நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆமென். சரி, இப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். புது சிருஷ்டி ஆகிற ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான். பழையவைகள் ஒளிந்து போயின்னு எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்தை கொஞ்சம் விளக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டதினால் ஏற்பட்ட விளைவுகள் அதிகம். சரியாக புரிந்து கொண்டதினால் அதனால் ஏற்பட்ட ஆசீர்வாதங்கள் அதிகம். ஆகதான் இந்த வசனத்தை கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்ளணும். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் இந்த வசனத்தை என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோன்னா விளக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்போ இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். திரும்ப சொல்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. அப்போ புது சிருஷ்டியாகிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய நிலைமையை புரிந்து கொள்ளணும். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஆவி, ஆத்மா, சரீரமுடையவனாக இருக்கிறான். நான் போன வாரத்தில் காமிச்சேன், இந்த வேதம் இதை பிரித்து காண்பிக்கிறதுன்னு சொல்லி வேதத்திலிருந்து பல வசனத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். இன்னும் ஒரு சில வசனத்தை காமிக்கிறேன் பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ படிக்க போகிற எல்லா வசனமே இந்த கிறிஸ்துவுக்குள் என்ற அந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டாலும் மட்டும்தான் இப்போ காமிக்க போகிற வசனம் எல்லாமே அப்போ தான் புரியும். அது ஒரு மனிதனுடைய நிலைமை ஆவி, ஆத்மா, சரீரம் உடையவனாக இருக்கிறான் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும், வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும், ஒரு சில வசனத்தெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும், ஒரு மனிதனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை புரிந்தால் தான் சில வசனமே உங்களுக்கு புரியும். எடுத்து படிப்போம் பாருங்கள். 2 கொரிந்தியர் போங்க, எடுத்துக்கங்க, படிங்க பார்க்கலாம். சிஸ்டர் படிங்க, 5ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிங்க பார்க்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு பாருங்க என்ன சொல்றாருன்னா, பூமிக்குரிய கூடாரம். பூமிக்குரிய கூடாரம். அந்த பூமிக்குரிய கூடாரம்னா என்ன? இதை பற்றி சொல்றாருன்னா, இந்த சரீரம். சொல்லுங்க, இதுதான் பூமிக்குரிய கூடாரம். ஹலோ, இருக்கிறீங்களா? காலையிலேயே தூங்குறீங்க, தூக்கம் வருதா? கொஞ்சம் கவனமாக கேளுங்களா. சொல்லுங்க, பூமிக்குரிய கூடாரம் என்ன? கூடாரம் அந்த கால மொழியில் சொல்லப்பட்டிருக்குது. கூடாரம் வீடு. அப்போ பூமிக்குரிய வீடாகிய கூடாரமாகிய நம்முடைய வீடு. படிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், என்ன சொல்றாருன்னா, அழிந்து போனாலும், இந்த ஒருவேளை செத்து போச்சுன்னா, மரிச்சிருச்சுனாலும், அப்புறம் படிங்க. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமென். என்ன சொல்றாருன்னா, இந்த கூடாரம் என்று சொல்லிட்டு இன்னொரு கூடாரத்தை பற்றி பேசுறாரு. அந்த கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரம்? அந்த வீடு. நல்லா கவனமாக கேளுங்க. திரும்ப சொல்ற கவனமாக கேளுங்க. பக்கத்தில் சொல்ல கவனமாக கேளுங்க. இந்த சரீரம் இருக்கு இல்லையா, ஒருவேளை இது ஹெவனாக இருந்துச்சுன்னா, பரலோகமாக இருந்துச்சுன்னா, பரலோகத்துக்குரிய மேனிகளால் இந்த சரீரம் மாற்றப்பட்டிருக்கும். ஆனால் இந்த பூமியில் வாழ்வதற்கென்று வடிவமைக்கப்பட்டது தான் இந்த சரீரம். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த பூமியிலே நம்ம வாழணுன்றதுக்காக தான் கொடுக்கப்பட்டது இந்த சரீரம். புரிஞ்சுச்சா? இப்போ புரிஞ்சுச்சுன்னா சரி, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இந்த விண்வெளிக்கெல்லாம் போகிறாங்கல்ல, சந்திரனுக்கு, செவ்வாய் கிரகத்தெல்லாம் போகிறாங்கல்ல, செவ்வாய் கிரகத்துக்கெல்லாம் போகும்போது இப்படியே போகக்கூடாது, இப்படியே போக முடியாது. அங்கெல்லாம் பார்த்துட்டீங்களா? இப்படி யாராவது போகிறாங்களா? எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் இப்படியே போக முடியாது. ஏனென்றால் இப்படியே போவோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட மேலே வாயு மண்டலம் இருக்கும். இந்த வாயு மண்டலம் நம்ம சரீரத்தில் பட ஆரம்பிச்சு நம்முடைய சரீரம் வேறு மாதிரி போக ஆரம்பிச்சிடும். புரிஞ்சுச்சிங்களா? புரியலைங்களா? இந்த சரீரமே வேறு உருமாற்றம் பண்ணி சில இடத்துல இந்த சரீரம்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். வேறு வாயு நம்ம மேலே பட ஆரம்பிச்சிச்சுன்னா அங்கே போகும்போது இன்னொரு ஷூட்டு, இன்னொரு விதமான ஆடை. விண்வெளிக்கெல்லாம் போகும்போது தெரியும். பார்த்துருக்கீங்களா? எத்தனையுமே பார்க்கல. யாராவது பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? உங்கள் தலையில் பெரிய மாஸ்க் போட்டு அப்படியே பெரிய உருவத்தோடு நடந்து போவாங்க. அந்த ட்ரெஸ்ஸு இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு வீடு. அந்த ஹெவன் ஒரு குறிப்பிட்ட மண்டலத்தை தாண்டின உடனே இந்த சரீரம் அந்த வாயு மண்டலத்தோடு வாழ முடியாது என்பதனால தான் அதுக்கு வாழக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸோடு போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கவனமாக கேளுங்க, மனிதனுடைய படைப்பு எப்படின்னா, இப்போ சூரியனுக்குள்ளேயே போகிறதுக்கு மனிதன் பிரயாசம் எடுத்து பல விஷயத்தை பண்ணிட்டு இருக்கிறான். சில நாடுகள்லாம் நாங்கள் சூரியனுக்குள்ள கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தோம்லாம் சொல்கிறாங்க. அப்போனா அதுக்குள்ளே போகிறதுக்கு எவ்வளோ சேஃப்டியாக போகணுன்றதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ ஒரு பாதுகாப்போடு உள்ளே போகணுன்றதெல்லாம். பயங்கர ஃபயர்,
அக்கினி நெருப்பு இல்லைங்க, நம்ம நிற்கும் போதே வெயில் மண்டையை பொழக்குது வந்து. இப்போ அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா அது முடியாத ஒரு காரியம். அதனால் அதுக்குள்ளே போகணுன்னாலும் அதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்குது, அது போட்டால் தான் உள்ளே போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன், இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்காக வடிவமைக்கப்பட்டதான் இந்த சரீரம். புரிஞ்சுச்சா? இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுக்கு தான் நம்முடைய வாழ்வில் 80% நேரத்தை செலவு பண்ணுறோம். ஆனால் நீங்கள் உள்ளே இருக்கிற நீங்கள் முக்கியம். நான் சொல்கிறேன், நீங்கள்னு சொல்லும்போது யாரை சொல்ல, உங்கள் சரீரத்தை சொல்லலை, இந்த சரீரத்துக்குள்ளாக நீங்கள் வாழ்கிற ஆவி மனிதர்களாகிய உங்களை பற்றி சொல்கிறோம். நீங்கள் முக்கியம், உங்கள் ஆன்மா முக்கியம் என்பதை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த இடத்துல பவுல் சொல்கிறார் இல்லையா, பூமிக்குரிய கூடாரமாக நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். படிங்க. ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து, எந்த கூடாரத்தில்? இந்த கூடாரத்தில் தவிக்கிறோம். என்னென்ன தவிப்பெல்லாம் வருது? லொக்கு லொக்குன்னு இருமுறோம், சளி பிடிக்குது, தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, அப்புறம் என்னென்ன வலிலாம் வருது? லூஸ் மோஷன் ஆகுது, அப்புறம் ஏங்க ஒன்றுமே இல்லையே, டயர்டாகுது, சோர்ந்து போகிறோம், தவிக்கிறோம். இந்த கூடாரத்தில் இருந்து தவிக்கிறோம். அப்புறம் படிங்க. நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். புரிஞ்சுச்சுங்களா? இப்போ மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் உடையவன் என்கின்ற அந்த காரியம் தெரிஞ்சாதான் இந்த வசனம் புரிய முடியும். இந்த தேவன்னு சொல்கிறாரு, இன்னொன்று சொல்கிறாரு, நான் வாஞ்சியாக இருக்கிறோம்னு சொல்கிறார். அதை எதை பற்றி சொல்கிறாரு? உள்ளே இருக்கிற மனிதரை பற்றி பேசுகிற ஆவி மனிதன் அவனுடைய உண்மையான ஒரு ஆள். உலகம் சொல்லுவாங்க, இன்னும் என் ஒரிஜினல் நீ பார்க்கல அப்படின்னு வாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளே இருக்கிற மனிதன் ஆவி மனிதனை பற்றி பேசுகிறார். அதுதான். அது மட்டுமல்ல, இன்னும் பல இடத்துல போதும். அதில் 4ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 5:4 படிங்க பார்க்கலாம். இல்லை இதில் தான் நினைக்கிறேன், வந்து கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன், அங்கே இல்லை, நீங்களும் கொஞ்சம் 1 கொரிந்தியர் 5:4 படிங்க பார்க்கலாம். நீங்களும் என்னுடைய ஆவியும். ஓகே, இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையில் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா பவுல் என்ன பண்ணுறாருன்னா, நீங்களும் என்னுடைய ஆவின்னு சொல்லி அவர் என்ன ஆவியை செப்பரேட் பண்ணுறார், ஆவியை தனித்து பேசுகின்றார். நான் வெறும் சரீரம் மட்டுமல்ல, என்னுடைய ஆவி என்பதை பற்றியும் பேசுகிறார். வந்து திரும்ப 1 கொரிந்தியர் 14 போங்க. இவர் பவுல் எப்படி அழகாக பிரித்து பேசுகிறார், தன்னை பிரித்து காண்பிக்கிறார், ஒரு மனிதனுடைய தன்மையை எப்படி அழகாக பிரித்து காண்பிக்கிறார் என்பதை 1 கொரிந்தியர் 14:14 படிக்கிறோம். படிங்க பார்க்கலாம். எண்ணத்தினாலெனில் நான் அந்நிய பாஷையிலே விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே அன்றி என் கருத்து பயனற்றதா இருக்கும். பாருங்க, அந்நிய பாஷையில பேசும்போது பவுல் சொல்றாரு, என்னுடைய ஆவியில நான் பேசுறேன், ஆவியின் பாஷை. ஆமென். அந்நிய பாஷையில பேசும்போது எங்க இருந்து பேசுறீங்க? சரீரத்திலிருந்து. சரீரம் ஆப்ரேட் சரீரத்திலிருந்து இங்கே வெளியே வந்தாலும், ஆனால் கனெக்ஷன் எங்கன்னா உள்ள இருக்கிற ஆவியோடு தேவனோடு நாம் கனெக்ட் பண்ணப்படுற ஒரு பாஷை, அந்நிய பாஷை. சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, நான் பேசினாலும் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுகிறது. சொல்லுங்க, என் ஆவி. புரியுச்சா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி. முதல்ல பவுல் எதை பேசினாரு? சரீரத்தை பற்றி பேசினார் இல்லைங்களா? ஏன் கூடாரம், அழிய கூடாரம் அப்படின்னு பேசி சரீரத்தை பற்றி பேசினார். இப்போ ஆவியை பற்றி பேசுகிறார். வந்து நல்லா கவனமாக கேளுங்க, மனிதன் வெறும் சரீரம் மட்டும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வெறும் இந்த பாடி, இந்த சரீரம் நீங்கள் நினச்சிட்டு கூடாது. நீங்கள் வெறும் இந்த சரீரம் கிடையாது, உங்களுக்கு ஒரு ஆவி உண்டு. படிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. 2:12 2:11. மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். போதும். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி. இப்போ இங்கேயும் செப்பரேட் பண்ணுறார். மனுஷனுடைய ஆவியை தனித்து சொல்கிறத இங்கே நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி ஒரு மனுஷனும் மனுஷனுக்குரியவைகளை அறியான். தேவனுடைய ஆவியை அன்றி தேவனுக்குரியவைகளை அறிய முடியாது. திரும்ப கவனமாக கேளுங்க. இங்கே கூட நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் என்னதான் நீங்கள் பைபிளை படித்தாலும் கேட்டாலும் உங்களுக்கு புரியவே
புரியாது. அப்போ யாருடைய தேவைன்னா தேவனுடைய ஆவியானுடைய உதவி நமக்கு தேவையாக இருக்கின்றது. ஆக தான் சொல்கிறேன், நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனாளங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அப்போ நம்முடைய ஆவிக்குள்ளாக தேவனுடைய ஆவி என்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கும் நமக்குள்ளாக வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு வசனம் படிங்க, ரோமர் 8:16. ரோமர் 8:16. எல்லாரும் திரும்புங்க. அவங்க படிக்கிறதுனால எல்லோரும் அமைதியாக இருக்காதீங்க. எல்லோரும் பைபிள் கொண்டு வரணும், எல்லோரும் திரும்பி படிக்கணும். அவங்க படிக்க நானும் சேர்ந்து போய் அவங்களோட ஹம் பண்ண நீங்கள் அதில் கவனம் செலுத்தணும், சும்மா போயிடக்கூடாது. 8:16 படிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆமென். ஆவியானவர் தாமே எங்கிருந்து சாட்சி கொடுக்கிறார்? உள்ள நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். சிலர் சொல்ல, நீ தேவனுடைய பிள்ளை, உங்களுக்குள்ள ஒரு சத்தம் கேட்குதா? பக்கத்து உங்களுக்குள்ள சத்தம் கேட்குதா? என்னைக்காவது கேட்டிருக்குதா? நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைன்னு உங்கள் சத்தம் கேட்டிருக்குதா? நீங்கள் ஏதாவது தப்பு பண்ண போகும்போது இப்போ கேட்கும் பாருங்கள், ஏதாவது தவறு பண்ணும்போது உள்ளேருந்து இன்டிமேஷன் வந்துகிட்டு இருக்கோம், சிக்னல் எரியும். என்னென்னா, நீ ஆண்டுடைய பிள்ளை இதை செய்யலாமா, நீ ஆண்டுடைய பிள்ளை இங்கே போகலாமா, நீ ஆண்டுடைய பிள்ளை இந்த இடத்துல போய் நிற்கலாமா. உள்ளேருந்து உங்கள் ஆவியிலே தேவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, உங்களை ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? நீ தேவனுடைய பிள்ளை. ஆமென். இந்த உலகத்தில் நம்ம இங்கே வந்தாலும் அந்த உணர்வு இருக்குது, நீங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்குள்ளாகவே ஒரு உணர்வு உங்களுக்குள்ளாக வந்துட்டு இருக்கணும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. எத்தனை பேர் இந்த உணர்வுக்குள்ளாக இந்த உலகத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க? நீங்கள் வெளியே சபையை விட்டு வெளியே போன உடனே இந்த உணர்வுக்குள்ளாக நீங்கள் ஆளப்படுகிறீர்களா? இந்த உணர்வுக்குள்ளாக நீங்கள் சூழப்படுகிறீர்களா? இந்த உணர்வு உங்களை நடத்துகின்றதா? நான் தேவனுடைய பிள்ளை. சில இடத்துல ஆவியானவர் சொல்லியும் நீங்கள் என்ன தான் சொல்லுங்க ஆண்டவரே, நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி சில பேர் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. ஒயின் ஷாப் பக்கத்தில் போகும்போது உள்ள ஆவியான சொல்லி, நீ ஆண்டவருடைய பிள்ளை போகாதரான்னுவார். நீங்கள் என்ன தான் சொல்லுங்க ஆண்டவரே, என்ன பண்ணுறது அப்படின்னு உள்ளே போக ஆரம்பிச்சிடுவாங்க. சின்ன உதாரணம், அந்த மாதிரி பல உதாரணங்களை சொல்லலாம். ஆமென். உள்ள சத்தம் கேட்குதா? அந்த உணர்வு வருகிறதா? ஹலோ, அந்த உணர்வை நீங்கள் அடைகிறீர்கள். நான் தேவனுடைய பிள்ளை என்கின்ற உணர்வு உண்டாகிறதா? பக்கத்தில் கேளுங்க, உண்டாகுதா? பக்கத்தில் கேளுங்க, பார்க்கலாம், கேளுங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும், பக்கத்தில் உணர்வு உண்டாகுதா? ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் கரெக்டாக போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தேவன் உங்களை நடத்திருக்க, ஆவியானவர் உங்களை கைட் பண்ணுறாருன்னு அர்த்தம், நடத்துகிறாருன்ற அர்த்தம். இங்கே நான் சும்மா ஏதோ 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம், ஆனால் என்னை விட நான் உனக்கு போதித்து என்று சொல்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தான் 24 மணி நேரமும் இருக்கிறார். நான் ஏதோ இப்போ தான் உட்காந்து நான் உங்கள் சொல்கிறேன், நீ தேவனுடைய பிள்ளைன்ற ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் சொல்கிறது ஏதோ 1 ஹவரில் ஏதோ 10 தடவை 20 தடவை சொல்லலாம். ஆனால் 24 மணி நேரமும் உங்கள் காதில் ஒருத்தர் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை. இதை உங்களுக்குள்ள உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் யாரெல்லாம் ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுடைய பிள்ளை மாதிரி நடந்து கொள்கிறாங்க. யாரெல்லாம் ஆவியானுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலையோ அவங்க என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய பிள்ளை மாதிரி இந்த உலகத்தில் நடந்து கொள்வது இல்லை. அதான் பிரச்சனையாக இருக்கின்றது. அப்போ பவுல் சொல்கிறாரு, திரும்ப நான் படிக்கிற 16ல், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே எதோடு சாட்சி கொடுக்கிறாராம்? நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அப்போ தேவ சத்தம் எங்கே உண்டாகுதுன்னா, கவனமாக கேளுங்க, தேவனுடைய சத்தத்தை நீங்கள் எங்கே கேட்க முடியும்? உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியிலிருந்து தான் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். ஹலோ, சரி, சின்ன பிள்ளை கேட்டால் கடவுள் எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார். உண்மைதான். உங்கள் இருதயத்தில் இந்த சின்ன இந்த சரீரம், இந்த பம்ப், அந்த சொல்லல வந்து இந்த இருதயத்தை விட உங்களுக்குள் ஆவி என்ற ஒன்று இருக்குது பாருங்க, அதில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். சொல்லுங்க, உங்களுக்குள் தேவன் இருக்கிறார், உங்கள் ஆவியுடனே கூட தேவன் இருக்கிறார். ஆமென். ஓகே, 1 கொரிந்தியர் 14க்கு போவோம். 32ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். 32, அதாவது 14:32 படிங்க. தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள், பாத்தீங்களா? தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே, தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறதே. பாருங்க, பழைய இந்த சபையில் ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? வரங்கள் பிரச்சனை.
வரங்கள் பிரச்சனைனா அந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க அந்நிய பாஷை ரொம்ப அதிகம். பாருங்கள், நான் என்னுடைய லைஃப்பில் அதெல்லாம் பார்த்துருக்குறேன். இதே மாதிரி இந்த கொருந்து சேர்ச்சலில் எழுந்த மாதிரியே நான் வளர்ந்த சபைகள்லாம் இந்த மாதிரி நடந்துருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா தீர்க்கது சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தீர்க்க சொல்லுவாங்க, அப்புறம் இங்கே ஒருத்தன் வரும், அங்கே வரும், அங்கே வரும், அங்கே அப்படியே கண்டினியூவாக பேச ஆரம்பிப்பாங்க. ப்ராஃபஸிலாம் பயங்கரமாக வரும். நான் வளர்ந்த பெனியல் சர்ச்சில் அதில் என்ன பண்ணுவோம், ஒரு பாஸ்ட் ஒருத்தர் சொல்லணும், அப்புறமேட்டுக்கு அடுத்தது இன்னொருத்தங்க அவங்க மற்றவங்க அமைதியாக இருக்கணும், சொல்லும்போது மற்றவங்க அமைதியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஹலோ, தீர்க்கதரிசிகளுடைய ஆவி தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது என்பது பற்றி இங்கே தனியாக சொல்கிறத பார்க்குறோம். அப்போ பவுலுடைய போதனைகள் மட்டுமல்ல, வேதம் முழுவதுமே மனிதனுக்கு ஆவி என்ற ஒரு பகுதி இருக்கிறதாக வேதம் போதித்து கொண்டிருக்கிறது. படிப்போம். ஒரு வெளியே போயிட்டு வருவோம். வெளியேனா நீதிமொழிகள் போயிட்டு வருவோம். பவுலின் போதனையை பார்த்தோம் இல்லையா? நீதிமொழிகளில் என்ன சொல்கிறார்? 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மைக்கில் படிங்க பார்க்கலாம். 28 தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். இங்கேயும் என்ன சொல்றாரு? நீதிமொழி எழுதின ஆக்கியோன் தன் ஆவியை அடக்காத மனுஷன் என்று சொல்றார். அப்ப தன் ஆவி, அப்ப தனக்கு ஆவி இருக்கிறதா சொல்றாரு. ஓகேங்களா? நீங்களா உங்களுக்கு ஆவி இருக்குதா? நல்லா திரும்ப சொல்றேன். இந்த நீங்கள் சரீரத்தை பார்த்து இதுதான் நான் நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. என்றைக்கு நீங்கள் இதை புரிஞ்சுக்கிறீங்களோ, நல்லா கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, நல்லா ஒரு காரியத்தை கவனமாக கேளுங்க. என்றைக்கு நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறீங்களோ அந்த இடத்துல ஏற்றத்தாழ்வுகள் வரவே வராது. படித்தவன் படிக்காதவன்ற வரவே வராது. மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு வரவே வராது. அழகுலன்னு வரவே வராது. படித்தவன் படிக்காதவன் அந்த எண்ணத்துக்கே வழியே கிடைக்காது. புரிஞ்சுங்களா? அந்த சரீரத்தை வெட்டி நம்ம இடம் போட்டிருக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் நம்ம எல்லாரும் ஆவி மனிதர்கள். எபிரேயர் 12 போவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். அங்கேயும் எபிரேய ஆக்கியோன் இந்த ஆவியை பிரித்து பேசுகிறதை நாம் பார்க்கின்றோம். பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவைகளின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் இடத்திற்கும். என்ன சொல்றாரு? பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். கவனிங்க, நம்ம எங்க சேர்ந்தோம்? என்ன சொல்றாரு? நான் படிக்கிறேன். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் எங்க சேர்ந்தீர்களா? எபிரேய ஆக்கியோன் சொல்றாரு, நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும். புரிஞ்சுச்சுங்களா? அப்போ நீங்கள் இங்கே இருக்கிற நீங்கள் எல்லாமே நீதிமான்கள். நமக்கு ஒரு ஆவி இருக்குது. பரலோகத்திலே நம்ம போய் சேர்ற இடம் கூட எங்கன்னா நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் சேர்ந்தீர்கள். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னு? ஓகே. ஆகதான் பாருங்கள், சகரியா 12:1 கூட சொல்கிறார் இல்லையா? எடுத்து படிப்போம். சகரியா 12:1. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அங்கேயும் இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், போதும், மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால். எவ்வளவு அழகா தீர்க்கதரிசி சொல்ற, எவ்வளவு பிரிச்சு காமிக்கிறார் பாருங்க. மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது. ஆமென். அப்ப இந்த சரீரத்தை மட்டும் தேவன் நம்ம உண்டாக்கல. இந்த சரீரத்தை மண்ணினால் உருவாக்கி இந்த சரீரத்துக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார்னு பார்க்குறோம். ஜீவ சுவாசம் என்ன? அவருடைய சுவாசத்தையே எனக்குள் ஊதி இருக்கிறார். ஆமென். அந்த ஜீவ சுவாசம் தான் அவருடைய சுவாசம். அவருடைய சுவாசமே எனக்குள்ளே வந்திருக்குது. அப்போ நமக்கு ஆவி இருக்குது, நம்மளுக்கு மனம் இருக்கிறது, ஆத்துமா என்று சொல்லக்கூடிய மனம் இருக்கிறது. இந்த ஆவியும் மனமும் இணைந்து சரீரம் என்கின்ற இந்த வீட்டுக்குள் வாழ்ந்துட்டு இருக்குது. அப்போ மனிதன் எப்படிப்பட்டவனாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான்? ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இன்னொன்று முடியாது. உங்களுக்கு இதெல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு என்ன பண்ண போனோம்னா விலைக்கு காமிக்க போகிறேன். சரீரம்னா என்ன, ஆத்மானா என்ன, ஆவினா என்ன, இந்த மூன்றையும் நீங்கள் புரிந்து கொண்டால்தான்
ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகின என்பது நமக்கு புரிய வர ஆரம்பிக்கும். சரி, இப்போ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம புது சிருஷ்டி என்பதை இந்த வசனத்தில் பார்ப்போம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். நம்ம என்ன விதத்தில் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம்? பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்கிறாரே, பார்க்கும்போது நிச்சயமாகவே அது நம்முடைய சரீரத்தை குறித்து சொல்லவில்லை. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த சரீரம் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் புதுசாக ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினன்னு சொல்லும்போது இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது முன்னாடி நிறைய வீக்னஸ் இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு இந்த சரீரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஏதாவது மாறி இருக்குதா? சரீரம் மாறி இருக்குதா? ஹலோ, சரீரத்தில் இன்றைக்கி தலைவலி இருக்குதா? இன்றைக்கி சரீரத்தில் மூட்டு வலி இருக்குதா? சரீரத்தில் இன்றைக்கி நான் தீர்க்க தரிசனமே சொல்லலாம், நம்ம ஆட்கள் மாதிரி கப்ஸா விட்டுட்டு அநேக முழங்காலில் வலியோடு இருக்கிற சகோதரின்னு சொன்னாலும் நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? ஐயா பாஸ்ட் என்னம்மா தீர்க்கதரிசனம் சொல்லி, நமக்கு தெரியுமே காலில் மூட்டு வலி வரும்னு தெரியுமே. கர்த்தர் சகோதரியே, கர்த்தர் உன் காலில் இருக்கிற மூட்டு வலியை சரியாக்குறாருன்னா சரி, மூட்டு வலி இருக்குதா? வலியெல்லாம் இருக்குதா? எல்லாம் புது. பைபிளை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான், பழையவைகள் ஒளிந்து போயின்னு எல்லாம் புதிதாயினன்னு சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது? சரீரம் அப்படியே தானே இருக்குது. சரீரத்தில் பலவீனத்தை பார்க்குறோமே, சரீரத்தில் வியாதியை பார்க்குறோமே, சரீரத்தில் தலைவலியை பார்க்குறோமே, வயிற்று வலியை பார்க்குறோமே, எல்லாமே பார்க்குறோமே, சொறி சிரங்கெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோமே, இல்லைங்களா? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எல்லாம் வெள்ளையெல்லாம் கருப்பாச்சா, இல்லை கருப்பெல்லாம் வெள்ளையாச்சா, இல்லை தொப்பை குறைஞ்சிச்சா, தொந்தி குறைஞ்சிச்சா, இல்லை ஏதாவது ஃபிட்டாக மாறணுமா? அப்படியே தானே இருக்குது, ஒரு மாற்றமும் இல்லையே. ஆகவேதான் ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த சரீரம் கிறிஸ்துவின் நாளிலே அது புதிய சரீரமாக மறுசீரமைக்கப்படும்னா மகிமையின் சரீரத்தோடு எழும்ப ஆரம்பிக்கும். புரிஞ்சுக்கிங்க, இந்த சரீரம் ஒரு நாள் மீட்கப்பட போகின்றது, இன்றைக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து வர வரையிலுமே இந்த சரீரத்தில் ஃபால்ட் இருந்துட்டு தான் இருக்கும். ஹலோ சொல்லுங்கள், ஃபால்ட் இருக்கும், பிரச்சனை இருக்கும். என்னங்க ஐயா இந்த தலைவலின்னு நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றது கூட நம்ம எதுக்கு அதிகமாக வரோம்னா, இந்த தலைவலி போகணும், வயிற்று வலி போகணும், இந்த உடம்புல இருக்கிற இந்த வியாதி போகணும், இந்த ஆஸ்மா போகணும், இந்த டிபி போகணும், நம்ம இதுக்கு தான் வரோம். ஆனால் நான் கவனமாக கேளுங்க, உங்கள் சரீரம் பெரிய மேட்டரே கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த சரீரத்தில் சுகத்தை கொண்டு வரக்கூடியது என்னன்னு சொன்னால், உங்கள் ஆவியும் மனமும் ஒத்துழைக்கும் போது தான் சரீரத்துக்கு சுகம் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென். புரிஞ்சிச்சுங்களா? புரிஞ்சிச்சா? படிப்போம், ஒரு வசனம் போயிட்டு வருவோம். 1 கொரிந்தியர் போவோம், 15ஆம் அதிகாரம் போய்க்குங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் போய்க்குவோம். அதில் 52, 53 படிங்க, பார்க்கலாம். எக்கால தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். பாருங்க, எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். இப்ப அழிவுள்ள சரீரத்தோடு விதைக்கப்பட்ட நாம் எப்படி எழுந்திருப்போமா? அழிவில்லாதவர். சொல்லுங்க, அழிவில்லாதவர்களாக. ஒரு நாள் இந்த சரீரம் அழிவு, நல்லா கவனமா கேளுங்க, இந்த சரீரம் அழிவுக்குரிய சரீரம். ஒரு நாள் நாம் எழுந்திருக்கும் போது அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்போம். அப்புறம் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். போதும், புரிஞ்சிச்சா என்ன சொல்றேன்னு? இந்த சரீரம் அழிவுள்ள சரீரம் ஒரு நாள் கிறிஸ்துவின் வரியிலே அழிவில்லாத சரீரமாக மாற்றப்படும். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சிங்களா? நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான், பழையக்குள் ஒளிந்து போயின்னு எல்லாம் புதுதான்னு சொல்லும்போது எல்லாம் புதுசாச்சா? நம்முடைய சரீரம் புதுசாச்சான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சரீரம் இன்னும் புதிதாகவில்லை. ஆகவே விசுவாசி சரீரத்தில் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று கூற முடியாது, சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
சரீரம் புது சிருஷ்டியா மாற்றப்படலை. ஆனால் ஒரு நாள் புது சிருஷ்டியா மாற்றப்படும். எப்பங்க? இயேசு கிறிஸ்து வரும்போது, எக்கால சத்தம் கேட்கும்போது, அப்போ தான் இந்த சரீரத்துக்கு விடிவு காலம். அது வரலும் இந்த சரீரம் சில பிரச்சனையை சுமக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்க. அந்த வார்த்தையை வைத்து ஜெயித்து விசுவாசித்து அதை பிடிச்சிக்கிட்டு வாயில் வச்சு மனதில் வச்சு இருதயத்தில் வைத்து தியானித்து சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தேவன் வார்த்தையாக கொடுத்துருக்கிறார். ஓகேங்களா? அப்போ ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான்னா எதில் முதல்ல இல்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம், சரீரத்தில் அவன் கிடையாது. ஓகேங்களா? ரெண்டாவது போவோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. 2:12 நீங்கள் அப்படி இருக்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, மனதிலையும் மறுரூபமாகலை, மனமும் புது சிருஷ்டியாக மாற்றப்படலை. திரும்ப சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஓகேங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினு சொல்லும்போது அவன் சரீரத்தில் புதிதாகவில்லை, சரீரம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது, நம்முடைய மனமும் அப்படியே தான் இருக்குது. இங்கே உட்கார்ந்தாலும் தேவையில்லாத யோசிச்சுட்டு இருக்கோம், கோபமாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும், எப்படி திட்டலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம், எப்படி வீட்டுக்கு போனோன்னு சண்டை போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம், எப்படி வீட்டுக்கு போன பிரச்சனையை உருவாக்கலான்னு இங்கே உட்காந்துட்டு என்ன இப்போ உங்கள் மனம் யோசிக்குதா? ஹலோ, உங்கள் மனம் யோசிக்கிறதா? யோசிக்கலையா? அதாவது தேவையில்லாதெல்லாம் யோசிக்கும், கண்டது கிடையாதெல்லாம் யோசிக்கும், லொட்டு லொசுக்கெல்லாம் யோசிக்கும், சிந்திக்கும். நீங்கள் நினைப்பீங்க, அடச்சே நான் போய் இப்படி யோசிக்கலாமா, நான் போய் இப்படி சிந்திக்கலாமா அப்படின்னு நம்ம சில இடத்துல நாமே திட்டிக்கொள்வோம். சே, இப்படி போய் கெட்டதான் யோசிச்சுட்டு இருக்கிறோமேன்னு சொல்லிட்டு வந்து. அப்போ நான் கேட்குறேன், ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி ஆகிறான், பழையவுகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினு சொல்லும்போது நம்முடைய மனம் புதிதானதா? புதிதாகவில்லை. ஆகவேதான் பவுல் சொல்றாரு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். யாக்கோபு 1:21 போங்க. யாக்கோபு 1:21 போங்க பார்க்கலாம். அங்கேயும் என்ன சொல்றாரு நம்ம ஆளு? யாக்கோபு என்ன சொல்றாரு கவனிப்போம். 1:21 படிங்க. ஆகையால் படிங்க, கரெக்ட் தான். நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை. இங்கு யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க சொல்லுங்க, ரட்சிக்க சொல்லுங்க, ரட்சிக்கனா மீட்க, விடுவிக்க, உங்கள் ஆத்துமாக்களை காப்பாற்ற, உங்கள் ஆத்துமாக்களை நல்வழிப்படுத்துகின்ற, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை இல்லதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லாவித அழுக்கு கொடிய துர்க்குணம் ஒழித்து விடுங்க. அப்படி என்றால் கவனமாக கேளுங்க, ஒரு விசுவாசி புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினு சொல்லும்போது அவன் சரீரம் இன்னும் அப்படியே தான் இருக்குது, அவனுடைய மனமும் அழுக்கு கொடிய துர்க்குணம் எல்லாமே இருக்கிறது. ஆகவேதான் யாக்கோபு சொல்றாரு, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிற வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரு. கவனிச்சிங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னு? அப்போ எங்கே புது சிருஷ்டியாக மாறினோம்? நம்முடைய இது அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய ஆத்மா இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. ஆத்மா பைபிளில் போடப்பட்ட உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகி கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் கவனமாக கேளுங்க. சரீரம் ஒரு நாள் பர்மனெண்ட்டாக விடுதலையாக போகுது. அது என்னைக்கு? கிறிஸ்து வரும்போது எக்கால சத்தம் துணிக்கும் போது நடக்கிற ஒரு விஷயம். அது நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டாவது, மனம் தினந்தோறும் மறுரூபமாக வேண்டும். மனம் தினந்தோறும் ரட்சிக்கப்பட வேண்டும். எதனால்? தேவனுடைய வார்த்தையினால். எதுக்கு பைபிள் படிக்கிறோம்? எதுக்கு வேதத்தை படிக்க சொல்கிறோம்? எதுக்கு சத்திய வசனத்தை கேட்க சொல்கிறோம்? நல்ல கவனமாக கேளுங்க. இந்த வசனம் மட்டும்தான் உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாக இருக்கின்றது, உங்கள் மனதை ரட்சிக்க வல்லமை உடையதாக இருக்கின்றது.
அப்ப இந்த ஆத்தும ரட்சிப்பு தினந்தோறும் நம்முடைய ஆத்துமாவிலே நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே ரட்சிக்கப்படுற ஒருத்தன் சரீரத்திலா ஆத்துமாவிலையா அவன் எங்கு பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று பார்க்கும்போது அவனுடைய ஆவியில் உண்டான மாற்றம். ஆமென். ஆவியில தான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின. ஒரு புது சிருஷ்டியாயிருக்கிறான். எங்கு? அவன் ஆவியிலே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். திரும்ப சொல்கிறேன், உங்கள் ஆவி ரட்சிக்கப்பட்டு விட்டது. உங்கள் ஆவி புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆவி புது இனமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த வசனம் ஆவிக்குரிய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய ஒரு திறவுகோலாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை உங்களால் சரியாக நடத்த முடியவே முடியாது. நீங்கள் புது சிருஷ்டி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், நான் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க, என்னதான் நீங்கள் உங்களுக்கு சத்தியத்தெல்லாம் போதிச்சாலும் உங்களுக்கு புரியவே புரியாது. கவனமாக கேளுங்க. அடுத்த வாரத்தில் இன்னைக்கு இந்த ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆவியில் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்பதை புரியாததுனால இன்னைக்கு கிறிஸ்துவ சபையில் இருக்கின்ற பல குழப்பங்கள் என்ன என்பதையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பண்ணுற சில குழப்பங்கள், குளறுபடிகள், சபையில் நடக்கின்ற சில சேட்டைகள், சபையில் நம்ம சில விஷயங்கள்லாம் தப்பு தப்பாக பண்ணுற காரியங்கள்லாம் ஏன் நம்ம திரும்ப திரும்ப அதையே பண்ணிட்டு இருக்கிறோம். சபை நீ கிறிஸ்துவ சபைன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு சில விசுவாசிகள்லாம் அதை ஏட்டிக்கு போட்டியாக பண்ணுறாங்க. எதனால ஏட்டிக்கு போட்டியாக பண்ணுறாங்க, தப்பாக ஏன் பண்ணுறாங்க, ஏன் சரியாக பண்ண மாட்டேன்றாங்க என்பதெல்லாம் அடுத்த வாரத்தை நான் பார்க்க போகிறோம். எழுந்து நிற்போம். இதை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாக இருக்கிறான். அவன் சொல்ல போனால் நீங்கள் ஆவி மனிதர்கள், உங்களுக்கு மனம் இருக்கிறது, ஆவியும் மனமும் இணைந்து சரீர என்ற வீட்டுக்குள் வாழ்கிறீர்கள். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி பார்த்தோம், உங்கள் சரீரம் முழுமையாக ரட்சிக்கப்படவில்லை. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சிச்சிங்களா? இன்றைக்கி புரிஞ்சிச்சிங்களா? எத்தனை பேர் புரிஞ்சிச்சின்றீங்க? என்ன புரிஞ்சிச்சு? இந்த சரீரம் மாறல, இந்த சரீரம் அப்படியே தான் இருக்குது, அதே பிரச்சனை, அதே கஷ்டம், உட்காந்தா எழுந்திரிக்க முடியல, நடக்க முடியல, அந்த வழி இந்த வழி எல்லா வழியும் மாறிடுச்சா? ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களா? புது சிருஷ்டியாக மாறினீங்களா? ஆனால் சரீரம் எப்படி இருக்குது? அப்படியே தான் இருக்குது. பிரச்சனை எங்கே? நீங்கள் ஆவியில் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஓகேங்களா? அப்போ சரீரத்தில் பலன் எப்படி உண்டாகணும்? வசனத்தால் தான். ரெண்டாவது மனம், அது புது சிருஷ்டியாக மாறினுச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே வரும்போது இந்த 2 மணி நேரம் நல்லா இருக்கும் உங்கள் மைண்டு. பார்த்துறீங்களா? வெளியே போனோன்னே இந்த மைண்டு மனம் எடுத்துக்கங்க. இந்த மனம் குப்பை, கண்டது கடைது லொட்டு லொஸ்க்கு எல்லாம் உள்ளே தேவையில்லாதெல்லாம் யோசிக்க தோணும். எவன்கிட்ட சண்டை போகலாம், எவனை திட்டலாம், எவனை குத்தலாம், எவனை அடிக்கலாம், இதெல்லாமே எங்கே உருவாகும்? இங்கே உட்காந்து பிளான் பண்ணுவோம். கசப்பு, எரிச்சல், வெறுப்பு, இதெல்லாமே எங்கே உருவாகுது? அது மாறிடுச்சா? மைண்டு மாறிடுச்சா? ஆத்மா மாறிடுச்சா? ஆத்மா மாறல. அப்போ உங்கள் புது சிருஷ்டியாக மாறினது என்ன? உங்களுடைய ஆவி என்பதை பற்றி தான் இன்றைக்கு பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இதை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டதுனால இன்றைக்கி சபையில் ஏற்படுற குழப்பங்கள் என்ன, நாமும் சில நேரத்தில் அப்படிப்பட்ட குழப்பத்துக்குள்ளே போயிருக்கிறோம். அதெல்லாம் அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் கேட்ட சத்தியங்கள் பிரயோஜனமாக இருக்கிறது? ஏதாவது உள்ளே போச்சா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? எத்தனை பேர் உண்மையாகவே சொல்ல எத்தனை பேர் புரிஞ்சிச்சிங்க? புரியலன்றவங்க நீங்கள் தைரியமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். இந்த மெசேஜ் நாளைக்கு அப்லோட் ஆகிரும். திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். திரும்ப உட்காந்து புரியலனா கூட திரும்ப ஒரு டைம் ஓட விட்டு கூட என்ன பண்ணலாம், கேட்டு திரும்ப கேட்கலாம் ஓகேங்களா? இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார், நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதிதாயினா என்ன? ஆவியா, ஆத்மாவா, சரீரமா? இதில் எது புதிதானது என்பதை பற்றி இன்றைக்கு நாங்கள் காண கர்த்தர் உதவி செய்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் கண்களை திறந்தீரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தை ஒரு மனிதனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்கிறது என்பதை வேறுபடுத்தி காண்பிக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சபையின் குழப்பத்துக்கு காரணம் என்ன என்பதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறீர்கள், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எப்படி உம்மிடத்தில் நேர் வழியில் வர வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா.
உடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குள்ளாக ஏற்பட்ட அபார மாற்றத்திற்காக நன்றி. உடைய ஆவிக்குள்ளாக ஏற்பட்ட புதிய இனத்துக்காக நன்றி. உடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குள்ளாக ஏற்பட்ட புதிய ஸ்தானத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு புதிய இனமாகவே எங்களை மாற்றினீரே. கிறிஸ்துவுக்குள்ளாக எங்கள் ஆவியை புது சிருஷ்டியாக மாற்றினீரே. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று எங்களோடு பேசினபடியா, எங்கள் கண்களை திறந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் புதிதாக பழையவைகள் ஒளிந்து போயினே என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் சரீரத்தில் இன்னும் அப்படியே தான் இருக்குது ஆண்டவரே. எங்கள் மனமும் அப்படி தான் இருக்குது ஆண்டவரே. இன்றைக்கி நாங்கள் இந்த காரியத்தை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள உதவி செய்தீர். எங்கள் ஆவியிலே புது சிருஷ்டிப்பு உண்டானது. இந்த ஆத்துமாவை தினந்தோறும் நாங்கள் புது சிருஷ்டியாக மாற்ற வேண்டும். எங்கள் சரீரம் ஒரு நாள் உங்களுடைய வருகையிலே புது சிருஷ்டியாக மாற்றப்படும் என்பதெல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்க ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி உம்முடைய ஆவியோடு தொடர்பு கொள்ள, உம்முடைய ஆவியோடு இணைக்கப்பட, உம்முடைய ஆவியோடு ஒன்றித்து வாழ அனுக்கிரகம் செய்வீராக. இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கின்றேன். தேவக்கரம் தாங்கி நடத்துவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்வு, பொருளாதார வாழ்வு, வேலைகள், எல்லா காரியத்திலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் உடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் பார்க்கட்டும். நல்ல சுக வாழ்வை பார்க்கட்டும். மனதிலே ஆண்டவரே நன்மைகள் உண்டாகட்டும். பிரியமுள்ள காரியங்கள், தேவனை குறித்த நல்ல சித்தங்கள், நல்ல சித்தத்தால் மனம் நிரப்பப்படட்டும். கர்த்தாவே, போகையிலும் வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தை நிறைவேறுவதாக. நாங்கள் உமக்குள்ளாக சேஃப்டியாக இருக்கிறோமே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் பாதுகாப்பு நீர். ஓ, இந்த உலகத்தில் எந்த தீமையும் எங்களை அணுகாது என்று பார்க்கிறோமே, அப்படிப்பட்ட பாதுகாப்புக்குள் எங்களை வைத்திருந்ததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த பூமியில் நம்முடைய பிள்ளைகள் ஜெய ஜீவியத்தை வாழட்டும், வெற்றி வாழ்வை வாழட்டும். சுகமும் செல்வமும் உடைய வாழ்வின் பங்காக மாறட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே செல்வ வாழ்வும் இன்ப வாழ்வும் அவர்கள் பங்காக மாறட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.